பணம் என்னங்க பணம்? நான் பார்க்காத பணமா? என்னுடைய சொந்த முயற்சியால, என்னுடைய சொந்த உழைப்பால ஆல்ரெடி நான் நிறைய கோடி சேர்த்து வச்சிருக்கேங்க. நான் அரசியலுக்கு பணம் சம்பாதிக்க வரேனா? எங்க உங்களுடைய அன்புக்காக, உங்களுக்காக மட்டும்தான் நான் அரசியலுக்கு வரேன். தேடி அரசியல்வாதிகள் பணத்துக்காக வரலாம், ஆனா நான் எங்க இருந்து வரேன்? உச்சத்துல இருந்து. பனையூர்ல இருந்து. பனையூர் கிட்டதான் இருக்கு, ஆனா நான் உச்சத்துல இருந்து உங்களுக்காக வந்திருக்கேங்க அப்படின்னு பேசின ஒரு மாபெரும் தலைவர் அப்படின்ட்டு நாளைக்கு ஹிஸ்டரியில போட்டு பாத்தீங்கன்னா, கூகுள்ல டைப் பண்ணீங்கன்னா வரும். கண்டிப்பா அப்படியே பளிச்சுன்னு மூஞ்சில துப்பம் பாத்தியா, அப்படி கூகுள் துப்பம். கூகுள் விஜய், டிவிகே விஜய் எல்லாம் போயினா ஆக்ஷன் இப்படியோட துப்போம். இப்படி உச்சத்துல இருந்து டிஃபன் பாக்ஸ், கரியர் உச்சம்ல, இந்த கரியர் டிஃபன் பாக்ஸ போட்டு துப்போம். இந்த தாவேகா தலைவர் விஜய் எதற்கு அரசியலுக்கு வந்திருக்காருன்னு பாத்தீங்கன்னா, ஊழலை ஒழிக்க. ஊழல்னா ஒழிக்கணுங்க. அந்த ஊழல் மோசமா இந்த நீ விஜயகாந்த் படம் இந்த ரமணா பாத்திருக்கியா? அதுல தமிழ்ல பிடிக்காத ஒரே வார்த்தை மன்னிப்பு. அதே மாதிரி எங்க அண்ணனுக்கு பிடிக்காத ஒரே வார்த்தை தமிழ்ல ஊழல். ஊழல் ஊழல் அது ஆத வரைச்சுவாங்க. ஊழல் பிடிக்காது, ஆனா இவரு ஊழல் பண்ணலாம். ஏய் இங்க பாருங்க, நான் ஒன்னே ஒன்னு சொல்லிக்கிறேன். ஊழல் நீங்க பண்ணக்கூடாது, மத்த அரசியல்வாதி பண்ணக்கூடாது, ஆனா நான் பண்ணுவேன். நான் டாக்ஸ் கட்ட மாட்டேன். ஏன் கட்ட மாட்டேன்? ஏன் டாக்ஸ் கட்டணும்? நானே ஏன் சொந்த உழைப்புல, ஏன் சொந்த முயற்சியில, ஏன் வேர்வைய சிந்தி, ஏன் ரத்தம் சிந்தி நான் 400 கோடி வாங்குவோம், 300 கோடி வாங்குவோம். உனக்கே நான் வரி கட்டணும்? நீ என்ன வயலுக்கு வந்தாயா, நாட்டு நட்டாயா, இல்லை கொஞ்சி விளையாடும் என் பெண்களுக்கு நீ மஞ்சள் அரைத்து கொடுத்தாயா? உனக்கு ஏன் கட்ட வேண்டும் வரி? ஏன் கட்டணும்? கட்டபொம்மன் வாரிசியா? எங்க கட்ட முடியாது அறிக்கை விட சொல்லி கட்ட முடியாது பண்ணியா? அப்படி ஊழலுக்கு எதிராக போராடும் இந்த மாபெரும் தலைவர் தான் பாத்தீங்கன்னா, டாக்ஸ் ஏன் நீ கட்ட மாட்டற? ஏன் நீ ஒழுங்காவே கட்ட மாட்டற? ஏன் நீ எதுவுமே சரியா செய்ய மாட்டற? எல்லாம் பொய்யா சொல்ற அப்படி நீதிமன்றம் கேட்க, இவர் ஒரு விசித்திரமான பதில இவங்க தரப்பு கொடுத்துருக்காங்க. நீதிமன்றமே ஷாக் ஆகி நடுங்கிட்டானுங்களா? என்னங்க இது ஒரு விசித்திரமான வாதமா இருக்கு அப்படின்னு நிறைய நடந்திருக்கு. அது என்ன வாதம், என்ன சம்பவம், இவர நீதிமன்றம் என்ன சொல்லிச்சு அப்படின்றது டீடைல்டா நம்ம நிகழ்ச்சிக்குள்ள போய் பார்ப்போம். நிகழ்ச்சிக்குள்ள போறதுக்கு முன்னாடி சூப்பர் தேங்க்ஸ் செய்து நமக்கு உதவும் அன்பு உள்ளங்களுக்கு எங்களுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். நேத்து பாத்தீங்கன்னா விஷாலினி பிரின்ஸ், செந்தில் குமார், இந்த 3 பேர் நம்மளுக்கு உதவி இருக்காங்க. அவங்களுக்கு எங்களுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிட்டு, அவங்களுக்கு மட்டும் இல்லைங்க, அனைத்து வியூவர்ஸ், அனைத்து சப்ஸ்கிரைபர்ஸ், இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நான் மறுக்க சொல்றேன், பண்ணுங்க. ஒரே வாட்டி பண்ணுங்க, 2 வாட்டி பண்ணி அன்சப்ஸ்கிரைப் பண்ற வரீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு உதவுமாறு உங்களை தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். வாங்க என்னதான் பண்ணிருக்காருன்றத பாப்போம். அது கூடவே தம்பி, அந்த அண்ணன் இல்லனா என்னையா, இந்த அண்ணன் உனக்கு இருக்கையா, நான் சப்போர்ட் பண்றையா அப்படின்னு ஒரு அண்ணன் தம்பிக்கு தோள் தட்டி கொடுத்திருக்கார். அது எந்த அண்ணன் என்பதையும் உள்ள போய் பார்ப்போம் வாங்க. அதாவது பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நான் ஒன்னே ஒன்னு சொல்லிக்கிறேன். இன்கம் டாக்ஸ்ன்றது எல்லாரும் பே பண்ணி தான் ஆகணும். அது நடிகர் விஜயா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும், ரோஸ்ட் பிரதர்ஸா இருந்தாலும் சரி, நீங்களா இருந்தாலும் சரி, இந்த கேமராமேனா இருந்தாலும் சரி, அவங்க வருமானத்திற்கு ஏற்ப அவங்க கட்டிதான் ஆகணும். இதுதான் உலக வழக்கம். அதை வச்சுதான் அரசாங்கம் இயங்கி கொண்டிருக்கிறது. கட்டலனா அது ஊரை ஏமாத்துறதுன்னு அர்த்தம். கொள்ளையடிக்கிறதா? தேச துரோகி. அது உண்மைதான். அது ஆமா, தேச துரோகம் தான். ஆக்சுவலா இன்கம் டாக்ஸ் கட்டாது அவர் சொன்ன மாதிரி தேச துரோகம் தான் உண்மையாலே. அதான் ஒரு குடிமகனா we are supposed to do it. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அவர் குடிமகன் தாங்க. ஓ கை இப்படி வந்துச்சு எனக்கு, சாரிங்க, நீ தான் தப்பா சொல்லிட்டு நான் சொல்றேன். அவர் சிட்டிசன். இப்போ சாதா மக்கள் ஏதோ வரி ஏய்ப்பு செய்யறாங்க அப்படின்னா ஏதோ ஒண்ணு நம்ம திட்டிட்டு விட்டுலாம், நீலாம் மனுஷனா ஏன் வரி ஏய்ப்பு செய்யறேன்னு. ஒரு தலைவர், ஒரு முதலமைச்சராக போறவர், நாளைக்கு இவரு யாரோட பணத்தை வச்சு ஹேண்ட்லிங் பண்ண போறாருன்னா மக்களோட வரி பணத்தை வைத்துதான். ஒண்ணு இது நல்லா நோட் பண்ணி, வரி பணம் அரசாங்கம் எதை வைத்து இயங்குகிறதுனா வரி பணமோ இப்படி வர மக்கள் கிட்ட இருந்து வர பணத்தை வைத்துதான் அரசாங்கம் இயங்க போகிறது. அந்த பணத்தை கையாள்பவர்கள் தான் அரசியல்வாதிகள். அந்த அரசியல்வாதிகள் தூய்மையானவர்களாக இருக்க வேண்டும். கண்டிப்பா. ஏங்க உடனே டிஎம்கே தூய்மையானவங்களா, ஏடிஎம்கே மட்டும் தூய்மையானவங்களா, பிஜேபி மட்டும் தூய்மை அப்படி கேட்க கூடாது. சரி, அவங்க எல்லாம் பேட் பீப்பிள்னே வச்சுக்கோ. ஆமா,
இப்ப வந்திருக்காரு ஒருத்தர் மாற்றம்னு, மாற்று அரசியல் வந்திருக்காரு, ஊழலை ஒழிக்கிற முதல் பாயிண்ட் அதான். நீங்க அப்படி இருக்கலாமான்னு தான் நாங்க கேட்கிறோம். கரெக்டான. இப்ப நான் உனக்கு ஓட்டு போடணும், நாங்க ஆக்சுவலி ஆல்ரெடி வர்ச்சுவல் வாரியர் தான் நாங்க. சோ we are ready for the 2026 election. எப்போ விஜய் சாருக்கு போயிட்டு விசில் சின்னத்துல விசில் சின்னமா உடைச்சிட்டேன் நான் சீக்கிரம். நீ போறோம் போக ஒரு சின்னத்தை வேற சொல்லி விட்டேன். வி ஃபார் விஜய் விசிலா? அந்த வி ஃபார் விசில்யா? நாங்க விசில். ஐயோ ஏங்க அது சோர்ஸ் மூலியமா எனக்கு வந்த தகவல். யாரோ வெளியில நீ வேறப்பா விசில் சின்னத்தை எடுத்து ஒட்டுவானுங்கப்பா. இப்போ நீ வேற சொல்லி இல்ல, அது ஆக்சுவலா அவங்க பேசின்னு இருக்காங்களா, விசில் சின்னம் தரலாமா, அனில் சின்னம். ஏன் விசில்? விசில் படத்துல அடிக்கிற மாதிரி விசிலா? அதுவா பிகில்ரா? ஓ, அது விசில்னு சொல்லலாம், பிகில்னு சொல்லலாம். சோ ரெண்டு சின்னத்துக்கு காம்படிஷன் போட்டு இருக்காங்க, விசிலா அனிலா. ஏன்னா இது ரெண்டுமே ஃபேமஸ் மக்கள் மத்தியில. விசில்னா விசில் வச்சீங்கன்னா சுத்தலாம், இவங்க போனாலே அனில் தான். ஆமா. சோ ரெண்டுமே அனில பார்த்தா அவங்க ஞாபகம். இப்ப ஏன் நான் சின்னத்துக்குள்ள போனேன்? நீ ப்ரமோட் பண்ணுகிற. சாரி, யாரும் விசில் சின்னத்துக்கு ஓட்டு போடாதீங்க. சரி, சோ இதுதான். சோ ஒரு தலைவர் வந்து தூய்மையானவரா இருக்கணும். இப்போ ஏன் இதுக்குள்ள போறோம்னா, உங்களுக்கே நல்லா தெரியும், இவர் மேல வந்து ஒரு வருமான வரி ஏய்ப்பு 2015 வந்துச்சு. புலி படத்துல வந்து அண்ணன் வந்து சம்பளம் நிறைய வாங்கிட்டு கம்மியா கணக்கு காட்டா. கம்மியா. இது பேர் என்ன தெரியுமா? கேவலம். கேவலம். கேவலங்க. அது பச்சை துரோகம், திருட்டுதானோ. ஏன் 20 கோடி வாங்கினா? ஆமாங்க 20 கோடி வாங்கியிருக்கேன், இந்தாங்க வச்சுக்கோங்க, உங்க டாக்ஸ் எவ்வளவு, 20 கோடிக்கு இவ்வளவா, வச்சுக்கோங்க, என் நாட்டு மக்களுக்கு நல்லது செய்யுங்க, குத்துட்டு என் பணம் ஹெல்ப் பண்ணுங்க, மக்களுக்கு செய்யுங்க. அதுதான் ஒரு அரசியல் தலைவன், ஒரு நல்ல மனிதன். நீ வந்து புலிப்படத்துக்கு நான் இவ்வளவு சேலரி வாங்கிட்டு அவ்வளவு நான் வாங்கல, இவ்வளவுதான் வாங்கினேன், இது கொண்டு டாக்ஸ் கட்டுற, மத்ததை நான் தூக்கி பாக்கெட்ல போட்டுக்கிறேன், இது தலைவனா? திருட்டுதானே தலைவனா? நீங்க சொல்லுங்க. கேட்டா நம்மள கேள்வி கேட்கறீங்கன்றானு. புலிப்படத்துல வருமானம் அதிகமா வாங்கிட்டு கம்மியா கணக்கு காட்டி மாட்டி 2019 கேஸ் போட்டு 1.5 கோடி ஃபைன் கட்டணும்ன்றது 2022 23 சொல்லிட்டாங்க. ஆமா, 1.5 கோடி ஃபைன் கட்டணும்ட்டு. ஆனா எங்க அண்ணன் இப்ப போய் அதை எப்படி தெரியுமா வாதாடுறாரு? நீ ஆக்சுவல் நல்லவனா எப்படி தெரியுமா வாதாடிடணும்? ஏங்க நான் கரெக்டா தாங்க வாங்கினேன், எவ்வளவு வாங்கணும்னோ அதுக்கு கணக்கு காட்டிட்டாங்க, இவங்க எல்லாம் என் மேல போய் சொல்றாங்க, ஆதாரம் இல்லாம ஒரு குற்றச்சாட்டு தூக்கி வந்திருக்காங்க, இது தப்புங்க. நான் வந்து ஒரு இந்திய குடிமகன், நான் நியாயமா தான் டாக்ஸ் பே பண்றேன், நான் எந்த வருமான வரி ஏய்ப்பும் பண்ணல, ஐ அம் a true gentleman. அப்படிதாங்க சொல்லணும். அப்படிதானே சொன்னாரு. அப்படிதானே சொன்னாரு. ஏன் அண்ணன் வந்து ஒரு புது வித்தியாசமா என்னங்க நீங்க 2019 அந்த கேஸுக்கு நீங்க தாமதமா வந்து ஃபைன் கட்ட சொல்றீங்க, 2022 23 அதெல்லாம் என்னால இப்ப கட்ட முடியாதுங்க. 2019 நீங்க சொல்லிருக்கீங்க பைசா கட்ட மாட்டேன், இப்ப கட்ட மாட்டாங்க. நான் இப்ப கட்டுவேன். அப்போ முன்னாடி தீர்ப்புல 2019 கொலை பண்ணதுக்கு என்னையா 2023 பனிஷ்மெண்ட் தரீங்க? என்னையா இது? 19 எனக்கு பனிஷ்மெண்ட் குடுத்துருக்கணும். இது எங்கனா நடக்குமா? இதுதான் மாற்று அரசியல். 2019 அவங்க 2015 போய் ரைடு பண்ணிருக்காங்க, அவங்களும் டாக்குமெண்ட்ஸ் எவிடன்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணல. மாட்டிக்கினாரு ஒருத்தரு, இவரை காப்பாத்தணும் அந்த மாதிரிதான் மாட்டிக்கினாரு. மாட்டிக்கிட்டு 2019 கேஸ் போடுறாங்க, எவிடன்ஸ் எல்லாம் தாக்கல் பண்ணி 2022 ஃபைன் போட்டாங்க, இவ்வளவு அமௌண்ட் நீங்க 1.5 கோடி கட்டணும்ட்டு. அதை வந்து இவரு நீங்க இல்ல இது பண்ணணும்ட்டு இப்ப தூக்கி போய் நீதிபதியா இருந்தா நின்னு இருக்காரு. நீதிபதி திருப்பி என்ன கூப்பிட்டு சொல்லணும்பா, இந்த மாதிரி பண்ணாதீங்க. ஏங்க ரியல் ஹீரோவாவே இருக்கிறீங்க, ரியல் லைஃப்லயும் ஹீரோவா இருங்க. இப்போ நான் ஒண்ணு கேட்கணுங்க, யாருக்கு இருந்தாலும் டாக்ஸ், இப்போ ஐடி கம்பெனிஸை எடுத்துக்கோங்களேன், அவனுக்கு வந்து இப்போ ஒரு மாசத்துக்கு 1 லட்சம் 1.5 லட்சம் சம்பாதிக்கிறான், அவன் அந்த ஐடி ஸ்லாப்புக்குள்ள வரான், பே பண்ணணும்னு வருதுன்னா ஆட்டோமேட்டிக்கா டிடியூஸ் ஆகி தான் வரும். ஆனா வருஷம் அவங்க சப்மிட் பண்ணுவாங்க, அந்த டாக்ஸ் இது சப்மிட் பண்ணுவாங்க. அதுல எதுனா டிடக்ஷன் வேணும், இந்த ரெண்ட் அலவன்ஸ், அது நிறைய கதை இருக்கு, அது அவங்க பண்ணிப்பாங்கன்னு வச்சுக்கோ. பட் ஆக்சுவலா ஐடி நார்மலா பே பண்ணி தான் ஆகணும் எல்லாரும் எம்ப்ளாயிஸும். அந்த வருமான வரித்துறை இது தாக்கல் பண்ணும்போது நிதி அறிக்கை தாக்கல் பண்ணும்போது எல்லாரும் வெயிட் பண்ணிருப்பாங்க, ஐயோ ஸ்லாப் எதுக்குள்ள போடுறானுங்க, எவ்வளவு அமௌண்ட்டுக்குள்ள போடுறானுங்க, வருஷத்துக்கு எவ்வளவு ரெவென்யூ இருந்தா ஐடி பே பண்ணணும், 5 லட்சத்துக்கு மேல இருந்தா 5 லட்சத்துக்கு கீழே இருக்கிறவங்களாம், எப்பா 5 லட்சத்துக்கு நான் கீழே இருக்கிறேன் எனக்கு ஃபுல் அமௌண்ட் வந்துடும், அவனுக்கு ஒரு சந்தோஷம். ஆமா, 5 லட்சத்துக்கு மேல இருக்கிறவங்க தான் பே பண்ணணும்ட்டு. ஆனா நீ பலாயிரம் கோடி 250 கோடி சம்பளம் வாங்குறேன்ட்டு உதார் விட்டுன்னு சுத்தி நிக்கிறாங்க. 250 கோடியில ஒரு 20 கோடி நீ மக்களுக்கு பே பண்ண என்ன? மக்களுக்கு தானே கொடுக்குற, மக்களுக்கு தானே.
இல்லங்க புரியலங்க. மக்களுக்கு வாங்குற சேலரிய தப்பா கணக்கு காட்டி நான் இவ்வளவு வாங்கல இவ்வளவுதான் வாங்கினேன் அதுக்கு மட்டும் தான் டாக்ஸ் பே பண்ண முடியும்னு தப்பா கணக்கு காட்டுற இவங்கெல்லாம் நாளைக்கு எப்படி அரசாங்கத்தை ஒளிவு மறைவு இல்லாம தூய்மையா நடத்துவாங்க? அதானே மக்கள் பணத்தை அபேஸ் பண்ற மிஸ்டர் விஜய் சார். நீங்க உண்மை அபேஸ் பண்ணி ஆட்டை போடுறதுலாம் ஒரு வேலை. நீங்க தான் ஊழலை ஒழிக்க வந்திருக்கீங்க. அதோ சொந்த முயற்சியால. என்ன சொந்த முயற்சி? சொந்த முயற்சி தான் ஊழல் பண்றேன். என்ன இல்ல ஃபர்ஸ்ட் நான் கேக்குறேன், என்ன சொந்த முயற்சி தான் தெரியல. ஃபர்ஸ்ட் படம் பல டைரக்டர் கிட்ட வாய்ப்பு கேட்டு சுத்துனீங்களா? இல்ல. எதனா கால்ல விழுந்து அசிஸ்டன்ட் டைரக்டரா இருந்து இல்ல துணை நடிகனா இருந்து எதனா கஷ்டப்பட்டு போய் ஹீரோவானீங்களா? கிடையாது. ஃபர்ஸ்ட் படமே ஹீரோ. யார் எடுத்த படம் அது? அப்பா. என்ன படம் பேரு? நாளைய தீர்ப்பு. உங்க அப்பா உங்களுக்காக கஷ்டப்பட்டு தன்னுடைய சொத்தை வித்து வீட வித்துட்டாராங்க. வீட வித்து உங்களுக்காக படம் ப்ரொடியூஸ் பண்ணாரு மிஸ்டர் விஜய். அது பேர் சொந்த முயற்சியா? கிடையாது. சொந்தமா ஒரு 69-70 லட்சம் ரூபாய் கிட்டத்தட்ட செலவு பண்ணி நாளைய தீர்ப்புன்னு படம் எடுத்தேன். சரியா போகல. இன்னைக்கு இந்த சேனலை ஏதோ ஒரு 2 கேமரா வாங்கி ஏதோ 4 லைட்டை வாங்கி இந்த ஸ்டுடியோவை ரன் பண்ணிட்டு இருக்கிறோம்னா எங்க சொந்த முயற்சி. அதுதான். எங்களுக்கு அப்பா தரல, எங்களுக்கு அம்மா தரல, எங்களுக்கு யாரும் தரல. நாங்க சொந்த முயற்சி. இதுதான் சொந்த முயற்சி. நீங்க பண்றது கிடையாது மிஸ்டர் விஜய். பொய் சொல்லக்கூடாது. இதுல உங்க அப்பா கஷ்டப்பட்டு உங்களை வளர்த்து விட்டார். ஆனா அப்பயும் நீங்க ஷைன் ஆனீங்களா? ஃபர்ஸ்ட் படம் ஷைன் ஆச்சா? ஃபர்ஸ்ட் படம் செகண்ட் படம் எல்லாம் காலி. எல்லாம் காலி. விஜயகாந்த் வந்து தூக்கி விட்டாரு. அப்புறமா உங்க அப்பா என்ன, உங்க அப்பாவே சொல்லியிருக்காரு, என்ன சொல்லியிருக்காரு கேளுங்க. என் மனைவி சொன்னாங்க, ஏங்க நீங்க விஜயகாந்த் கேட்கல அப்படின்னு. உங்களோட விஜய் நடிச்சா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். பண்ணுவோம் சார். திங்க் பண்ணவே இல்லை. பண்ணுவோம் சார். விஜய்க்கு தானே சார். ஏங்க அவரை ஹிட் ஆகணும், அவரை ஃபேமஸ் ஆக்குறதுக்காக நான் ஐடியா யோசிச்சேன். சரி யாருன்னா ஒரு ஸ்டாரோட நடிச்சாதான் நம்ம பையன் ஸ்டார் ஆக முடியும்னு விஜயகாந்த் சார் கிட்ட கேட்டு. சோ அப்ப இப்ப நீங்க சினிமால இருக்கிறீங்கனாலே யாரால இருக்கீங்க? அப்பா விஜயகாந்த். அவங்களுக்கு நன்றி சொல்லுங்க, வணக்கம் சொல்லுங்க. நீங்க மைக்ல அப்படிதான் சொல்லணும். அவரு போட்டோ வச்சுக்கின்னு விளம்பரம் பண்ண கூடாது, எனக்கு ஓட்டு போட்டுருங்கன்ட்டு. விஜயகாந்த் சாரும் உங்க அப்பாவும் இல்லன்னு நினைச்சுக்கோங்க, நீங்க இன்னைக்கு இல்ல. அந்த வார்த்தையை சொல்லுங்க மைக்ல. நீ சொல்ல. நான் ஷைன் ஆகாம இருந்தேங்க, என் படம் ஓடலங்க. அப்புறமா எங்க அப்பா போய் யாருக்கிட்ட நடிக்கலாம்னு யோசிச்சு விஜயகாந்த் அண்ணன் கிட்ட போய் கேட்டாருங்க. விஜயகாந்த் அண்ணனும் நம்ம தம்பி தானங்க, அவர் ஃபேமஸ் ஆனா எனக்கு சந்தோஷங்கன்ட்டு ஒத்துக்கினாருங்க. சொல்லு மேடையில அந்த மாதிரி சொல்லு. இன்னைக்கு அவர் இல்லன்னா நான் இல்லங்க. அவரு புகழ பேசியா சொல்லு. உன் புகழ ஏன் பேசினு இருக்க? மேடையில நின்னு சொல்ல வேண்டியது தானே. அதெல்லாம் ஏன்னா நம்ம பல பேரை. இதுவே கெட்ட புத்தி தானே. அது ரொம்ப கெட்ட புத்தி, கேவலமான பேட் ஹாபிட். இதுல சொந்த முயற்சி சொந்த முயற்சி சொந்த முயற்சின்றது. அப்புறமா பணம் கொஞ்சம் கொஞ்சமா சம்பாரிச்சு இப்படி ஆட்டைய போட்டு வச்சுக்கிறது. பணம் என்னங்க பணம்? பணம் என்னங்க பணம்? பணத்தை சரி இப்போ அந்த பணத்தை மறைச்சல, அப்ப அது பேர் பணம் இல்லையா? பண ஆசை உனக்கு இருக்குது தானே? ஆமா, பண ஆசை இருக்குது தானே? ஒத்துக்கோ. இப்ப அரசியலுக்கு வரனா ஏன் வரீங்க? அப்போ பணம் கொள்ளடிக்கிறது. அப்பவே மக்கள் வரி பணத்தை கொள்ளடிச்சா, இப்போ வந்தா மொத்தமா அடிக்கலாம்ல. அரசியல்வாதி ஆகி அடிக்கலான்ட்டு பிளான் போட்டு கூட அதான் பிளாக் டிக்கெட் ஒண்ணு, கூட ஒரு லாட்டரி டிக்கெட். இந்த பிளாக் டிக்கெட் ஆச்சு ஒரு நாள் ஷோன்னு வச்சுக்கோ, லாட்டரி டிக்கெட் டெய்லி ஷோ. அவ்வளவுதான். எவ்வளவு கட்டிங் வரும், எவ்வளவு சம்பாதிக்கலாம், இதுதான் பிளான். ஆல்ரெடி ஒரு வாட்டி என்னாச்சுன்னு உங்களுக்கு தெரியும். இது டாக்ஸ், இன்கம் டாக்ஸ் மட்டும் கிடையாது. காரை இம்போர்ட் பண்ற, காருக்கு கூட என்ன நீங்க பிரச்சனை இல்லாம பண்ணீங்க? காரு சொகுசு கார் ஒண்டி வாங்க தெரியுதுல, ஃபாரின்ல இருந்து ரோல்ஸ் ராய்ஸ் வாங்குவேன், BMW வாங்குவேன், விஜய் வீட்டை சுத்தி இத்தனை கார்கள் இருக்கின்றன அப்படின்னு பில்டப் கூட தெரியுதுல. அப்ப அந்த கார் வாங்கினா இம்போர்ட் டாக்ஸ் கட்டணும்னா கட்டிதான் ஆகணும், வணிக டாக்ஸ் கட்டணும்னா கட்டிதானே ஆகணும். ரூல்ஸ் அதெல்லாம் நான் கட்ட மாட்டேன், எனக்கு விதிவிலக்கு வேணும்னா என்ன அது விதிவிலக்கு? அதுக்குதான் நீதிபதி அன்னைக்கு துப்புனாரு, தம்பி ரீல் ஹீரோவா இருக்க கூடாது, ரீல் ஹீரோவா இருங்க. ஏன் நான் கேக்குறேன், 1.5 கோடி ரூபாய் கொடுத்து கார் வாங்க தருது, அதுக்கு ஒரு 10 லட்சமா 7 லட்சமா கட்டுறதுக்கு என்ன போட விட்டுல காசா? ஏன்பா எனக்கு புரியலப்பா. டாக்ஸ் கட்ட மாட்டேன், ஃபைன் கட்ட மாட்டேன், எதுவுமே கட்ட மாட்டேன்னா நீ அதான் பண்ணுவ. நான் சிஎம் ஆயிட்டு கட்டிக்கிறேன். எல்லாமே இப்படிதாங்க, ஒண்ணுமே பண்றது கிடையாது. இவரு இப்ப இந்த வருமான வரி ஏய்ப்பு பண்ணிருக்காருல, அதாவது நான் இவ்வளவு சம்பளம் வாங்கினேன் ஆனா இவ்வளவுதான் கவர்மெண்ட்டுக்கு கணக்கு காட்டேன்னு பண்ணிருக்காரு. நீ அப்ப உங்க ரசிகரம் ஒண்ணுதான், அவன் சேர திட்டின்னு போறான், நீ கணக்கு காட்டாம மக்கள் பணத்தை திருடின்னு போற. திருட்டு எழுநி குடிக்கிறானுங்க, திருட்டு எழுநி குடிக்கிறானுங்க, சேர திட்டின்னு போறானுங்க.
மத்தவங்க வீட்டுல பர்மிஷன் கொடுத்து நிக்க வச்சதே ஒரு எண்ணி எவ்வளவு இப்ப 60 ரூபாய் 60 ரூபாய் 4-5 எள்ளி திருநானுங்க. 4-5 எண்ணியை திருடி அதுவும் நீங்க பேசிட்டு இருக்கும் போதே தான் குடிக்கிறானுங்க பக்கத்து வீட்டுல ஏறி. அவங்க பாவம் தண்ணி ஊத்தி கஷ்டப்பட்டு அவங்க சொந்த முயற்சியில அதை வளர்த்திருப்பாங்க. இது என்ன இது? ஆனா நீங்க ஆட்டையை போட்டு குடிக்கிறீங்க. சோ நீங்க திருடுறாங்க சொல்லுங்க. இங்க எல்லாத்தையும் கூட கூட பாக்கெட்டுக்குள்ள கை விட்டு. ஆமா, பாக்கெட்டுக்குள்ள கை விட்டு எங்க அத்தா கூட பரவாயில்லங்க, பாக்கெட்டுக்குள்ளே விட்டாங்க. இதெல்லாம் எங்க அப்ப எப்படி ஃபாலோ பண்ணுவானுங்க பாரு திருட்டு பசங்க. சோ நீங்க வருமான வரி ஏய்ப்பு பண்ணுறது ஒரு ரசிகன் வந்து சார திட்டின்னு போறதுக்கும் சின்டெக்ஸ் டேங்க திட்டின்னு போறதுக்கும் கொடி கம்பத்தை திட்டின்னு போறதுக்கும் ரெண்டும் ஈக்குவல் தான். சோ உங்களை ஃபாலோ தான் பண்றான். கரெக்ட் தான், கரெக்டா. நீங்களும் திருடுறீங்க வரி பணத்தை, அவனும் திருடுறான், எல்லாத்தையும் முடிஞ்சு போச்சு. இதுக்கு வந்து நம்ம நீதி நியாயம் கதை வேற பேசிட்டு ஒத்துன்னு போங்கயா. மக்கள் நீங்க புரிஞ்சுக்கணும், அதுக்காக தான் இவ்வளவு. அவ்வளவுதான், வேற எதுக்குமே. ஏன்னா இந்த கேள்விலாம் நாங்க நிறைய வாட்டி கேட்டோம். இதெல்லாம் அப்போ வந்து கேட்டு சம்பளம் வாங்குறாருல்ல இவரு வந்து இப்ப வெள்ளரிக்கை வேணும். முதலமைச்சர் வந்து எங்க போனாரு, வெளிநாட்டுக்கு போனீங்களே, எவ்வளவு என்ன முதலீடு, வெள்ளரிக்கை நீ வெள்ளரிக்கை நான் இவ்வளவுதான் சம்பளம் வாங்கினேன். இப்ப லாஸ்டா லியோ படமோ கோட்டு படமோ, ஏங்க நீங்க எல்லாம் 200 கோடி 250 கோடின்றீங்க. சாமி சத்தியமா அவ்வளவு எல்லாம் இல்லங்க, என் சம்பளமே 30 கோடி தாங்க சொல்லி காட்டு. பாருங்க அக்கௌண்ட்டுக்குள்ள இவ்வளவுதான் வந்திருக்கு, இதுக்கு நான் டாக்ஸ் பே பண்ணிட்டேன் காட்டு. நீ அப்படி காட்டுன்னு வச்சுக்கோ, நீ ஒரு சூப்பர் தலைவன் சொல்லிட்டு. ஆனா நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா 50 கோடி இப்படி அக்கௌண்ட்ல வாங்குறது, 200 கோடி அப்படியே பிளாக்ல அங்க கார் ஒண்ணு நிறுத்தி வச்சிருக்க போட்டு அந்த காருக்குள்ள நீ போட்டு காரை நான் தூக்கி வந்துடுறேன். என்ன இவர் தான் நாளைக்கு நல்வழிப்படுத்த போகும் தலைவர், ஊழலை ஒழிக்க போகும் தலைவர், லஞ்சத்தை ஒழிக்க போகும் தலைவர், மக்களை வழிநடத்தும் தலைவர். நான் ஆட்சிக்கு வந்துட்டேனா லஞ்சம் இருக்காது, நான் ஆட்சிக்கு வந்துட்டேனா ஊழல் இருக்காது, நான் ஆட்சிக்கு வந்துட்டேனா இந்த தமிழ்நாடே இருக்காது. இருப்பா நீ வேற விடுன்ற அண்ணன் போர்ஸா. இப்ப அந்த அண்ணன் விட்டுரு, இப்ப இந்த அண்ணனுக்கு வா. அண்ணன் ஒரு அண்ணன் பேசுவாரு, அவர்தான் அண்ணனுங்க. இது வந்து சீமான் அண்ணன்டா. இப்ப வந்து வேற அண்ணன் வந்து நம்ம தம்பிக்கு சப்போர்ட் பண்றாப்ல. அப்படியா? ஃபயர் சஸ்பென்ஸ், ஃபயர் நெருப்பு. நெருப்புடா அண்ணனா, நெருப்புடா, நெருங்குடா பாப்போம், நெருங்குடா பொசுக்குற கூட்டம். எந்த கூட்டம் பொசுங்க தெரியல, எரிக்கிற கூட்டம் இது. குட்ஸோ குவாலிட்டி மேங்கோ பாய்ஸ். வந்து உங்களுக்கே நல்லா தெரியும், நம்ம தலைவர் விஜய் வந்து நான் வந்து சேலம் போறேன்னு சொல்லியிருந்தாரு. 27ஆம் தேதி சேலம் தான். சேலம் ஏன் போல தெரியுமா? ஏன் போலப்பா, மாம்பழ சீசன் முடிஞ்சு போச்சு. சேலம் யார் ஏரியா? எடப்பாடி ஏரியா. அங்க போயிட்டு என்னன்னு கேப்ப, ஓட்டு கேப்ப. திமுக பத்தி பேச முடியாது. அங்க அவரு தானே எம்எல்ஏ, ரொம்ப நாளா தெரியுதா? அதுக்காக நான் லேட்டரா போவையா நீ சும்மா டிஎம்கேவாது ஏடிஎம்கேவாது நாங்க அச்சு தள்ளுவையா, பேப்பர்ல எழுதி தரத நான் பேச போறேன். அதுல இருக்கு. எங்க அண்ணன் வந்து என்ன பண்ணிட்டாருன்னா சேலத்தை கேன்சல் பண்ணிட்டு கரூருக்கு எடப்பாடி ஆல்ரெடி போறாரு போல, ஒரு 2 நாள் இன்னைக்கோ நாளைக்கோ போறாரு போல. எடப்பாடி போன பிறகு நம்ம போய் பேசினா அவங்க கிரௌடியா நம்ம கிரௌட் கம்பேர் பண்ணி பார்க்கலாம், யார் மாசுன்றதை செக் பண்ணிக்கலாம். ஏன் இப்போ ஒன்னே ஒன்னு தெரிஞ்சுக்கோ, இவ்வளவு கூட்டத்தை நான் காட்டுறதுலாம் யாருக்காக நீ நினைச்சுன்னு? டிஎம்கே பயமுறுத்தல, ஏடிஎம்கே பயமுறுத்த. எனக்கு சீட் இவ்வளவு வேணும் பாரு, நீலாம் முதலமைச்சர் கிடையாது மிஸ்டர் எடப்பாடி, நானும் அதுக்காகவா? எவ்வளவு கிரௌடு குத்து பாப்பா, நீ கெத்தா நான் கெத்தா, இந்த இதுக்குதான் இவங்க வந்து கூட்டத்தை கூட்டின்னு இருக்குது. இப்ப பாருங்க ஏடிஎம்கே கூட்டம் கொஞ்சம் கம்மியா தான் இருந்துச்சு. இவரு இந்த திருச்சிக்கு இதெல்லாம் ஸ்டார்ட் பண்ண பிறகு ஏடிஎம்கேவும் இப்ப கூட்டத்தை எப்படின்னா ஜாஸ்தியா காட்டணும், அதனால வீட்டுல தூங்கி நிக்கிறவங்க எல்லாம் காசு கொடுத்து டிவி வந்துடுறாங்க. ஐயா கம். இப்போ வந்து கரூருக்கு வந்து அன்புமணி வந்து 27ஆம் தேதி கேட்டிருந்தாரு சனிக்கிழமை. அப்ப எங்க அண்ணன் என்ன பண்ணிட்டாரு, நானும் 27ஆம் தேதி கரூருக்கு போறேன் மிஸ்டர் ஆதவ் அர்ஜுன், ப்ளீஸ் சேஞ்ச் இட் எவ்ரிதிங், சேஞ்ச் தி ஸ்கெட்யூல் மிஸ்டர் புஷே, ஐ வாண்ட் டு கோ டு கரூர் ஆன் 27th யூ நோ. அப்படின உடனே அவங்க வந்து சரி 27th கேப்போம் போலீஸ் கிட்ட பெர்மிஷன் கேட்டிருக்காங்க. ஆனா காவல்துறை வந்து ஒருத்தர் கொடுக்கறதே அவங்களே ஏற்கனவே கொளுத்திங்க, அவங்கள சமாளிக்கிறதே எங்களுக்கு பெருசா இருக்கும், நீங்கள் அணில் குஞ்சுகள் சேர்த்தால் எங்களால சமாளிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்படின்னு அவங்க என்ன சொல்லிட்டாங்க, இல்லங்க சாரி சார், அன்புமணி ஆல்ரெடி கேட்டிருக்காரு, சோ எங்களால தர முடியாது சார் அப்படின்னு சொல்லிட்டாங்க. உடனே என்ன நடந்திருக்கு, அன்புமணி ஒரு மாஸ்டர் பிளான் போட்டிருக்காரு, விஜய் ஒரு மாஸ்டர் பிளான் போட்டிருக்காரு. 2 பேரும் சேர்ந்து பேச்சுவார்த்தை நடத்திட்டு மிஸ்டர் அண்ணன் வந்து தம்பிக்காக விட்டு கொடுக்குறப்போ, என் தம்பி நான் முதலமைச்சர் ஆனா என் தம்பி முதலமைச்சர் ஆனா போங்க, நானும் ஒரு துப்பாக்கூர் அவரும் ஒரு துப்பாக்கூர் போங்க அப்படின்னு அண்ணன் வந்து தம்பிக்கு வந்து விட்டு கொடுத்தாரு. ஓகே மிஸ்டர் தம்பி நீங்களே பண்ணிக்கோங்க, நீங்க சாட்டர்டே பண்ணிக்கோங்க. விஜயும் சொல்லியிருக்காரு அன்புமணி கிட்ட, அண்ணன் நீயாச்சு எப்ப வேணாலும் வருவேன், சண்டே நான் வாரத்துக்கு 1 நாள் தான் வரமாட்டேன், என் மூஞ்சி வந்து அப்புறமா ரொம்ப போயிடுச்சுன்னா வேஸ்ட் ஆயிடும், பீஸ் போயிடும்,
அதனால நான் சனிக்கிழமை வந்துக்கிறேன் அப்படின்னு. ஓகே தம்பி, நோ ப்ராப்ளம், நீங்க சனிக்கிழமை வாங்க, நான் வேணா சண்டே வந்துக்கிறேன் அப்படின்னு விட்டு கொடுத்து. எவ்வளவு ஒரு விட்டு கொடுத்துல. எதுனா நான் ஒரு பாட்டு பாடி ஆகணுமே இவர்களுக்காக. ஐயோ, அண்ணன் தம்பி பாசத்தை வச்சு ஒரு பாட்டு பாடணும். இல்லன்னா என் மனசு தாங்காதுடா. நெஞ்சம் கொண்ட அண்ணன் தம்பி யாரும் இல்லை, தென்மதுரை வைகை நதி இது 2 பேரா பாடும் அப்ப அந்த அண்ணன் கைட்டு விட்டு இந்த அண்ணன் கூட கை கோத்துட்டீங்க. கழட்டி விட்டு இந்த 2 பேர் இனிமேட்டு ஃபயர் ஆக போறாங்க. கூட்டணி வச்சு எல்லாரும் தும்சம் பண்ண போறாங்க. 2மே என்ன கோஷ்டி தெரியுதா? 2மே பனையூர் கோஷ்டி நம்பர் 1. ஆமா, 2மே அப்பாவை மதிக்காத கோஷ்டி நம்பர் 2. எல்லாம் ஒண்ணுங்க, சேம். சோ வை பிளட் சேம் பிளட்ன்ற மாதிரி 2 பிளட்டும் சேர்ந்து தமிழ்நாட்டை உருப்படாம பண்ணுங்க.